வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான காஞ்சிபுரம் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த காஞ்சிபுரம் இட்லியை நான் இன்றைக்கி 2 விதமாக பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து கிண்ணத்துலேயும், இன்னொன்று வந்து ஒரு டம்ளர்லேயும் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான இட்லி மாவு எடுத்துக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 1 அழாக்கு உளுந்துன்ற கணக்கில் இந்த இட்லி மாவு அரைச்சி எடுத்திருக்கேன். இது நேற்று அரைச்ச மாவு சரியான பதத்தில் புளிச்சிருக்கு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம ஒரு தாளிப்பு சேர்க்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கறிவேப்பிலை இது சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு மாவில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சுக்குத்தூள், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இஞ்சியை நல்லா துருவி அதையும் சேர்த்துக்கலாம். சிலர் வந்து தேங்காய் பல்லும் சேர்ப்பாங்க. உங்களுக்கு விருப்பம்னா தேங்காய் பல் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு இதை நம்ம கலந்து வச்சுருக்க இட்லி மாவில் சேர்த்துக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் ஒரு 2 சிட்டிகை மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு நீளமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இதை இப்போது கொஞ்சமாக எண்ணெய் தடவி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பாத்திரத்தில் ஊற்றுறதுக்கு விருப்பமோ அது மாதிரி சேர்த்துக்கலாம். இது மாதிரி நீளமான பாத்திரமும் எடுக்கலாம், இல்லைன்னா அகலமான தட்டும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கிளாஸு, இல்லைன்னா சின்ன கிண்ணம், எதில் வேணாலும் இந்த காஞ்சிபுரம் இட்லியை நம்ம செஞ்சு பார்க்கலாம். கிண்ணத்தோட எல்லா பக்கமும் எண்ணெய் தடவியாச்சு. இதில் இப்போ ஒரு துண்டு வாழை இலையும் இதோட அடிபாகத்தில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்க இட்லி மாவை இதில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி நம்ம வாழை இலை வச்சு பண்ணும்போது வாழை இலையோட அந்த மணமும் பார்த்திங்கன்னா இட்லியில் நல்லா இறங்கி ரொம்ப சுவையாக இருக்கும். மாவு ஒரு பாதி கிண்ணம் நிரம்புற அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஏன்னா வெந்த பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா உப்பி வரும். இந்த அளவுக்கு மாவை ஊற்றிட்டு நல்லா தட்டி விட்டுக்கலாம். அதோட ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தால் நல்லா செட் ஆகிடும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாக இருக்கு. இந்த கிண்ணத்தை இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு மேலேயும் ஒரு வாழை இலை துண்டை போட்டுட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஊற்றி வைக்கிற பாத்திரத்தை பொறுத்து வேகிற டைம் மாறுபடும். இப்போ இந்த கிண்ணத்தில் ஊற்றினா நமக்கு 45 நிமிஷம் ஆகும் இட்லி ரெடி ஆகிறதுக்கு. அடுத்து நம்ம இதை ஒரு டம்ளர்லேயும் ஊற்றி பார்க்கலாம். இப்போ இந்த டம்ளரை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க மாவை இந்த டம்ளரில் ஊற்றிட்டு அதே மாதிரி ஏர் பபிள்ஸ்லாம் செட் ஆகிற மாதிரி நல்லா தட்டி விட்டுட்டு இதையும் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த சைஸ் டம்ளரில் நம்ம வேக வச்சோன்னா ஒரு 20 நிமிஷத்தில் இட்லி ரெடி ஆகிடும். வேக வைக்கிற டைம் வந்து உங்களோட பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க. இப்போது 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இட்லி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து இருக்குது. இதோட சென்டரில் இது மாதிரி ஒரு கத்தியோ இல்லைன்னா ஒரு குச்சி விட்டு பார்த்தோன்னா நல்லா ஒட்டாமல் வரணும். அதே மாதிரி நம்ம டம்ளரில் ஊற்றி வச்ச இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. இது லேசாக கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இதோட ஓரங்களை கட் பண்ணிவிட்டு நம்ம தலைக்கீழே விட்டோன்னா கரெக்டாக நமக்கு ஷேப்பாக கிடச்சிடும்.
ரொம்பவே கமகமன்னு சுவையான நம்மளோட காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இட்லி மிளகாய் பொடி, டிஃபன் சாம்பார், தேங்காய் சட்னி எது கூட வேணாலும் பரிமாறலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.